நிறைய ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதாவது 30ஸ்ல ரிட்டையர் ஆகலாம், 40ஸ்ல ரிட்டையர் ஆகலாம் அப்படின்ட்டு. எனக்கு பர்சனலாக கமெண்ட்ஸ் வந்திருந்தது, நாங்களாம் ஏர்லி ஏஜை தாண்டிட்டோம், ஸோ ஆஃப்டர் 40ல் இருக்கோம், நாங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ எங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 60லேயாவது ரிட்டையர் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது, ஸோ இமீடியட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது ஏன் இந்த 40ஸ்ல வந்து இவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு கேட்குறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஏர்ன் பண்ண ஆரம்பித்த உடனே இன்வெஸ்ட் பண்ணாதவங்க தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருக்கவங்க. அவங்களும் சொல்லி தப்பு இல்லை. ஒன்று அவங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் இருந்திருக்காது, இல்லை அப்படின்னா அவங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி கமிட்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாட்டிக்கிட்டு இப்போ ரிலீஃப் ஆகிறவங்க தான் ஆஃப்டர் 40 ஏஜில் இருக்கிறவங்க. உங்கள் ஏஜோ 40 and 40 அபோவா நீங்களும் இப்படி தான் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலையை விடுங்க, நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணலாம், உங்களோட பேர குழந்தைங்களுக்கும் சேர்த்து வச்சுட்டு போகலாம். ஆஃப்டர் 40ஸ்ல இருக்கிறவங்க இன்னும் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ண போகிறாங்க? மேக்ஸிமம் இன்னொரு 20 இயர்ஸ். ஸோ இப்போவாவது இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்கள் 60ஸ்ல ரிட்டையர் ஆகிடுங்க. இன்னும் டிலே பண்ணாமல் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எஸ்ஐபில மந்த்லி 20,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 15% ஆவரேஜா. இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 48 lakh. ஆனா உங்களுக்கு 20 இயர்ஸ் கழிச்சு உங்களோட ரிட்டர்ன் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 crores இருக்கும். ஸோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, சேலரி வாங்கிட்டு இருப்பீங்க, 60 ஏஜ்க்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிடுவீங்க. ஸோ 60 ஏஜ் வரைக்கும் நீங்க இன்வெஸ்டும் பண்றீங்க, உங்களுக்கு டோட்டலா ஒரு லம்சமும் கிரியேட் ஆயிடுது. அதுக்கப்புறமும் உங்களுக்கு சேலரி வேணும்ல, நீங்க ஏர்ன் பண்றதை விட அதிகமாவே சேலரி எடுக்கலாம் உங்க 60 வயசுக்கு அப்புறமும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த 3 crore என்ன பண்றீங்கன்னா SWPக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. உங்களுக்கு மந்த்லி சேலரி மாதிரி சம் அமௌண்ட் வேணும் இல்லையா, அதுக்கு வந்து நீங்க பர் மந்த்துக்கு எவ்ரி மந்த் 2 lakh வந்து நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்க. ஸோ இது வந்து இப்போ உங்களுடைய 75 ஏஜ் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடா இருக்கட்டும். அதே எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 15%. அப்படி இருக்கும்போது உங்க கையில 12.5 crores வந்து உங்க கையில இருக்கும். நீங்க 2 lakh எவ்ரி மந்த் சேலரியா எடுத்தது இல்லாம உங்க கையில 12.5 crores இருக்கும். இதுவே என்னால 20,000 இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க, 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் அதே 20 இயர்ஸ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ் 15%. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மந்த்லி 20,000 இன்வெஸ்ட் பண்ண முடியாததுனால எஸ்ஐபியா மந்த்லி 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இயர்லி ஒன்ஸ் 10% ஸ்டெப் அப் பண்ணுங்க. அதாவது இப்போ 10,000 பண்றீங்க இந்த வருஷத்துக்குன்னா அடுத்த வருஷம் 11,000, அதுக்கு அடுத்த வருஷம் 12,100, இந்த மாதிரி 10% எவ்ரி இயர் நீங்க ஸ்டெப் அப் பண்ணிட்டே வரணும் 20 இயர்ஸ்க்கு. அப்படி நீங்க பண்ணும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 68 lakh கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.78 crores வந்து உங்களுக்கு லம்சமா கிடைச்சிருக்கும். இப்போ இந்த 2.78 crores நீங்க அப்படியே SWPக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மந்த்லி சம் சேலரி மாதிரி ஒரு அமௌண்ட் வேணும் இல்லையா, அதுக்காக 2 lakh நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்க 15 இயர்ஸ் பீரியட். அதாவது இப்போ உங்க ஏஜ் 60னா 75 ஏஜ் வரைக்கும் உங்களுக்கு 2 lakh வந்து சேலரியா வந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 15%. அப்போ உங்களுக்கு 75 ஏஜ்ல உங்களுக்கு கிடைக்க போற வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 10.5 crores கிட்ட உங்களுக்கு வேல்யூ இருக்கும். ஆனா வந்து எனக்கு ஸ்டெப் அப்லாம் எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க எஸ்ஐபி வந்து மந்த்லி 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே டென்யூர் பீரியட் வந்து 20 இயர்ஸ், எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து ஆவரேஜா 15%. அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து 20 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 crores கிட்ட உங்களுக்கு லம்சமாக கிரியேட் ஆயிருக்கும். அந்த 1.5 crores வந்து நீங்கள் SWPக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணதால உங்களால் 2 lakhs எடுத்தோம்னா உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ 1.5 lakhs வந்து நீங்கள் மந்த்லி உங்கள் சேலரி மாதிரி நீங்கள் வந்து 15 இயர்ஸ், அதாவது உங்களோட 75 ஏஜ் வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டே வந்துருங்க. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 15% ஆவரேஜா. அப்படி நீங்க 1.5 lakhs நீங்க சேலரி எடுத்தோம் 75 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3.2 crores உங்க கையில லம்சமா இருக்கும். இட்ஸ் நெவர் டூ லேட். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஒரு தடையா இருக்காது. பட் நீங்க உங்க மணி க்ரோ ஆகிறதுக்கு கொடுக்குற அந்த டைம் பீரியட் தான் முக்கியம். ஸோ இப்பவே உங்க ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸ்க்கு KNV கேபிட்டல் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்க.